ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய அணி பார்த்தீங்கன்னா இலங்கை அணியை ஒயிட் வாய்ஸ் சென்ட்டாங்கன்னு சொல்லலாம் T20யில். ஏன்னா 3-0ன்னு சொல்லிட்டு தொடரை வென்று T20 சீரீஸ் இதோட முடிஞ்சிருக்கு. அது குறித்து நம்ம இந்திய அணி T20 கேப்டனான சூரியகுமார் யாதவ் இதை பற்றி கொஞ்சம் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில். அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சூரியகுமார் யாதவ் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இலங்கை அணி கொஞ்சம் ஃபைட் பண்ணி மேட்ச்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் T20 மட்டும் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஃபைட் கொடுத்தாங்க. முதல்ல 2 போட்டி ஈஸியாக நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அது தேர்ட் T20யில் எங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கோசரம் நாங்கள் எங்களோட சப்ஸ்டியூட் பிளேயரெல்லாம் நாங்கள் இறக்கி ஆடினோம். அதில் மட்டும்தான் எங்களுக்கு அவங்க டஃப் கொடுத்தாங்க. மற்றபடி நாங்கள் ஆடினா அவங்க எங்களுக்கு அந்தளவுக்கு டஃப் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இலங்கை அணி இன்னும் முன்னேறி நிறைய வரணும். எங்களுக்கு இந்திய அணி பார்த்திங்கன்னா போலிங், பேட்டிங், ஃபீல்டிங் சொல்லிட்டு அனைத்திலையும் நல்லா இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் அடுத்து வர போட்டிகள் கவனத்தை செலுத்துவோம். மேலும் எங்களோட அடுத்த டார்கெட்டு T20 உலகக்கோப்பை வருது, அதுக்கான டீம் ரெடி பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வருது, ICC சாம்பியன் ட்ராஃபி ஃபைனல் வருது. அதை நோக்கி தான் எங்கள் கோச்சும் சரி எங்கள் பிளேயரும் சரி நாங்கள் பிளான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக அதுக்கான டீமை நாங்கள் நல்லா ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சூரியகுமார் யாதவ் பேசியிருக்காப்புல. அவர் பேசுறதுலாம் கரெக்டு தாங்க. ஏன்னா இந்திய அணி சூப்பராக இருக்குது, 3-0ன்னு சொல்லிட்டு ஒயிட் வாய்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் இலங்கை அணி நினச்சாதாங்க ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு டீமாக இருந்தாங்க. ஒரு 7-8 வருஷம் முன்னெல்லாம் ஒரு இலங்கை அணின்ற போது பயங்கரமான அணியாக இருந்தாங்க. சங்ககாரா, ஜெயவர்தன, ஜில்சான், மல்லிங்கா, சம லெஜெண்ட் மேத்யூஸ், சம லெஜெண்ட் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கை அணி ரொம்பவே பின்னாடி அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா அவங்க நாட்டிலே T20 சீரீஸை வின் பண்ண முடியல. அதுவும் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, ஒயிட் வாய்ஸ் ஆகிட்டாங்க. அடுத்து வரப்போது ODI தான். அதில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் இலங்கை அணிக்கு வந்துட்டுருக்காங்க. பயிற்சியும் ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நாளிலிருந்து நாளன்னைக்கு 2ஆம் தேதி மேட்ச் தொடங்குதுன்னு நினைக்கிறேன் ODI. கண்டிப்பாக அந்த போட்டி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். பட் ஸ்ரீலங்கா இந்த அளவுக்கு மோசமாக தோற்றுருக்குது ரொம்பவே வருத்தமாக இருக்குங்க. ஏன்னா சூரியகுமார் யாதவ்லாம் வெறும் யங்ஸ்டார் பிளேயர் வச்சு தாங்க விளையாடினாங்க. பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குமே இல்லை. நீங்கள் டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெய்ஸ்வால் கிடையாது, கில்லு கிடையாது. வெறும் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியாக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அங்கே இருந்ததுலே. மற்றபடி அந்தளவுக்கு யாரும் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரே இல்லை. அதை வச்சே இந்திய அணி இலங்கை அணியை பொட்டலம் கட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக இலங்கை அணி இன்னும் முன்னேறி வரணும். இன்னும் நிறைய மேட்ச் விளையாடணும். நிறைய பிளேயர்கள் உருவானால் மட்டும்தான் அந்த அணியில் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு டீமாக வரும். ஏன்னா இருக்காங்க டேலண்ட் பிளேயர் இல்லைன்னு சொல்ல, டேலண்டட் பிளேயர் இருக்காங்க. பத்திரனா இருக்கார், அசராங்கா இருக்காங்க, அப்புறம் குசால் மெண்டி சொல்லிட்டு நல்ல நல்ல பிளேயர் இருக்காங்க. பட் அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அதுதான் ஒரே வருத்தமாக இருக்குது. பார்க்கலாம் மேலும் வர அடுத்த போட்டியில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்து ODI வருது. கண்டிப்பாக அதில் கொஞ்சம் ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இலங்கை அணி இந்த அளவுக்கு மோசமான ஒரு பின்னடைவுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைனா அடுத்து வர ODI சீரீஸை இந்திய அணி எப்படி வின் பண்ணும், 2-1 வின் பண்ணுமா இல்லை ஒயிட் வாய்ஸ் பண்ணி வின் பண்ண மாட்டி ODIயை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.